தொடர்ச்சியாக ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க சொல்லிட்டே இருக்கிறது என்னன்னா ஆப்ரேஷன் லோட்டஸ் பற்றிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, கட்சியை உடைக்கிறதுக்கான முயற்சிகளில் பாஜக ஈடுபட்டு இருக்காங்கன்றாங்க. ஏன்னா பஞ்சாபில் கவர்மெண்ட் நடத்துறதும் கஷ்டம். உள்ளதுலேயே அதிகமான கடன் அங்கே பஞ்சாபில் தான் இருக்குது. ஓவரால் ஜிஎஸ்டிபியில் 40% மேலே கடன் இருக்கு. ஸோ இப்போ ஓவராலாக பஞ்சாபோட பட்ஜெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70% மேலே பென்ஷனுக்கு, சேலரிக்கு, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ மக்களுக்குன்னு நீங்கள் செலவழிக்கிறது 28% தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை நீங்கள் எப்படி ரன் பண்ண முடியும்? நீங்கள் பெரிய பேச்செல்லாம் பேசி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, காங்கிரஸ்காரங்க வேஸ்ட்டு, நாங்கள் எல்லாம் சரி பண்ணிடுவோன்னு. ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மகளிர் உரிமை தொகை மாதிரி அங்கே ஒரு திட்டம் ஒன்று அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இப்போ அது பைலட் ஃபேஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ சில தொகுதிகளில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஃபண்டும் பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஏதோ 10,000 கோடி ரூபாய் என்னமோ அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா யோசிச்சு பாருங்க என்ன ஆவாங்கன்னு. மாதம் 1000 ரூபாவோ 1500 ரூபாவோ ஏதோ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கடன்லாம் இன்னும் அதிகமாக தான் போகுது. ஸோ அதனால இப்போ என்ன கலாச்சாரம் வேற, அங்கே எப்படி போதை கலாச்சாரம் வேற பஞ்சாப், அது பெரிய ஒரு சிக்கல். அது பிரச்சனை. அங்கே போதை கலாச்சாரம் பெரிய ஒரு சிக்கல். யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா பெரிய விரக்தியில் இருக்காங்க. ஜாப் கிரியேஷன் அங்கே இல்லை. ஆக்சுவலாக ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஒரு நல்லா வளர்ந்த ஒரு ஸ்டேட், அங்கே நல்ல செழிப்பான ஒரு பகுதி. விவசாயிகள் போராட்டம்லாம் பாருங்க, அங்கே விவசாயிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்கெல்லாம். ஜென்ரலாக மற்ற நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் மாதிரி பஞ்சாப் இல்லை, நல்லா செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதி. அதனால அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்களால ஃபைட் பண்ணவும் முடியுது. ஸோ அங்கே ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் இப்பயும் போயிட்டு இருக்கு, நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போதை கலாச்சாரம் இருக்கு, மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, கடன் பெரிய அளவில் இருக்கு, சொன்ன வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றல, அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்புறம் 24 எலெக்ஷனில் பார்த்தோம்னா பஞ்சாப்லேயும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஆம் ஆத்மி கட்சி. அவங்களோட ஓட் ஷேர் ரொம்ப டிராஸ்டிக்காக ட்ராப் ஆயிருக்கு. அசம்பிளியில் ஏறக்குறைய 40+% வாங்குறாங்க. லோக்சபாவில் பார்த்தோம்னா 22 23 வந்து நிற்குது. அவங்க 3 சீட் தான் ஜெயிக்கிறாங்க. 13ல் 3 ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி 7 ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்போ காங்கிரஸ் பார்ட்டி திருப்பி அங்கே கம்பேக் கொடுக்குறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அமிர்த்பால் சிங் அங்கே ஒரு எம்பி சீட் ஜெயிக்கிறாரு. நம்ம அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ஜெயிலேருந்தே அவர் ஜெயிச்சார். ஆமாம். ஸோ அப்போ இது காட்டக்கூடிய விஷயம் என்ன, அமிர்த்பால் சிங் யார்? அவர் கலிஸ்தான் அந்த ஆமா, ஒரு செப்பரேட் கலிஸ்தான்லாம் கேட்கக்கூடிய ஒரு நபர். அப்ப இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, மக்கள் விரக்தியில இருக்காங்க. காங்கிரஸை நம்பணும், பிரோஜனம் இல்லை. சரி, மாற்று வேணும்னு சொல்லி ஆம் ஆத்மிட்ட போகணும், பெரிய பேச்செல்லாம் பேசினாங்க. இப்ப அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல, பிரச்சனை இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரீமா போறாங்க, அந்த சைடு போறாங்க. இண்டிபெண்டா ஜெயிச்சார் அவர், ஜெயில இருந்தே பிரச்சாரமே பண்ணாம. பிஜேபியால ஜெயிக்க முடியல. பிஜேபி அங்க ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க 24ல், ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல. ஸோ அதனால பஞ்சாப் டேஞ்சரான ஒரு சூழல்ல தான் இருக்கு.